ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீலன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம மேட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான டே மேட்ரிக்ஸ் டே. மொத்தமாக 6 கொஷின் இருக்கு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் கொஷின் வைக்கிறீங்க, தமிழ் மீடியத்துக்கு கொஷின் வைக்க மாட்டீங்க, சொல்லி தர மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, நான் எந்த எக்ஸசைஸ்லேருந்து எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன். நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிற கொஷினை எடுத்து உட்காந்துங்க. நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சில வேர்ட்ஸ்லாம் தமிழில் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியமும் நீங்கள் இதை பார்க்கலாம். அண்ட் தென் ஸோ இந்த சம் பாருங்க. மேட்ரிக்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸோட ஆப்ரேஷன்லாம் தெரியணும். அதாவது மேட்ரிக்ஸை எப்படி ஆட் பண்ணணும், அண்ட் தென் எப்படி மைனஸ் பண்ணணும், எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். டிவைடு வந்து ஆல்சோ அதிகமாக தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் வந்து மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? நான் சும்மா இப்போதைக்கு 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணுறதுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதையே எடுத்துக்கலாம். 7 0 3 5 இது ஒரு மேட்ரிக்ஸ், ப்ளஸ் இங்கே இருக்கிறது ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னா, அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ரெண்டுமே இங்கே வந்து 2 into 2, அதாவது இது வந்து ரோ, இது வந்து காலம், ஓகேங்களா? ஸோ நிரல் நிறை, நிரல் அதாவது ரோ, இது காலம், நிறை. ஸோ தமிழ் மீடியத்துக்கும் நான் சொல்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக, ஓகேங்களா? நிரல் இது, நிறை இது. ஸோ நிரலும் நிறையும் சேமாக இருந்தால் தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியும், ஓகேங்களா? 2 மேட்ரிக்ஸோட நிரலும் நிறையும், அதாவது ரோவும் மேட்ரிக்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான், ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஆர்டர் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் கன்ஃபார்மாக ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா 2 into 2 அப்படின்னு இருக்குது, பார்த்தீங்களா? எப்படின்னா 1 2 2 ரோ, ஒரு ரோ 2 ரோ, 1 ரோ 2 ரோ காலம், ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்கூல்ல தான் நடத்தியிருப்பாங்க. ரோ காலம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிரல் நிறைய பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூட தான் ஆட் பண்ணோம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10, 0 + 0 0, 3 + 0 3, 5 + 4 9. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இதுதான். அண்ட் தென் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க. இந்த சம்முக்கு வந்து மைனஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ ப்ளஸ் மைனஸ் மட்டும் தெரிஞ்சா போதும். மல்டிப்ளிகேஷன் வரும்போது அடுத்த சம்மில் பார்க்கலாம். 7 - 3 4, 0 - 0 0, 3 - 0 0, 5 - 4 1. அவ்வளோதான் இந்த சம், ஓகேங்களா? இந்த சம் இந்த ரெண்டு இதுல இருந்து தான் இருக்கு. ஒன்று ப்ளஸ் பண்ணோம், இன்னொன்று வந்து மைனஸ் பண்ணோம். ஸோ இந்த லெசன்லயே முன்னாடி வந்து சால்வ்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா? சால்வ்ல எப்படி நம்ம இது பண்ணமோ, எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ, அந்த கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இங்கேயும் கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ்லேயும் சால்வ் வந்து யூஸ் ஆகும். அண்ட் தென் இப்போ வந்து சால்வுக்கான வீடியோ வந்து வரும், ஓகேங்களா? அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இந்த 6 கொஷின் இருக்குது மேட்ரிக்ஸில். அந்த 6 கொஷின்லேருந்து தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பப்ளிக்கில் ஒரு மேட்ரிக்ஸ் கொஷின் வரும். அது 2 மார்க் இல்லை, 5 மார்க், ஓகேங்களா? 5 மார்க்கில் கன்ஃபார்ம் ஒரு 5 மார்க் இருக்குது இந்த 3rd லெசனில் மட்டும். ஸோ அது மட்டும் நீங்கள் பாருங்கள். 3rd லெசன்லேருந்து அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் 3 தருவாங்க, மினிமம் 2 தருவாங்க, ஓகேங்களா? 5 மார்க்கு. அதனால பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். 3 செட்டு தான் நம்ம போட போகிறோம். 3 செட்டு தான், மொத்தம் 15 கிட்ட தான் இருக்கும், ஓகேங்களா? 3rd லெசனில். ஸோ வாங்க இந்த சம்மை எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த சம் எங்கே இருக்குது தமிழ் மீடியம் பசங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ், அதாவது பயிற்சி 3.17ல் 3வது சம்மா இருக்கு, ஓகேங்களா? ஸோ 3.17ல் 3வது சம்மா இந்த சம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அதை போய் பாருங்க. அண்ட் தென் வாங்க சம்முக்குள்ள போகலாம். ஸோ சொல்யூஷனுக்கு தமிழ்ல இருந்துன்னு சொல்லணுமா தமிழ் மீடியம் பசங்களா? விடை, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துங்க. x + y = 7 0 3 5, ஈக்குவேஷன் நம்பர் 1. x - y = 3 0 0 4, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2 ஈக்குவேஷனை நம்ம கரெக்டாக எழுதிட்டனாலே முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சால்வ்ல நீங்கள் பார்த்துட்டு வந்தது தான் தெரிஞ்சிருக்கோம், ஓகேங்களா? பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க, எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுத்துலேருந்து எதனா ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடையும் ஆட் பண்ணுங்களேன். ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. x + y + x, இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் தான் போடணும். அதாவது இதை பாருங்க, இங்க x + yன்னு இருக்கு, எழுதிட்டேன். அண்ட் தென் இங்க ஒரு x இருக்கு, பிளஸ் போட்டு எழுதிட்டேன். இங்க மைனஸ் y இருந்தா அந்த மைனஸ் y தான் எழுதணும், அதனால -y. அந்த சைடில் என்ன இருக்கு? 7 0 3 5 + 3 0 0 4. ஸோ ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிட்டு 2xன்னு இருக்கும்.
இந்த சைடு ஆட் பண்ணா 10 0 3 9. ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க. அண்ட் தென் இப்போ ரெண்டு ஈக்குவேஷன், இப்போ ரெண்டு 2x ஈக்குவல் அதுக்கு வந்திருக்கா. அப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணுமா, அப்போ அதை என்ன பண்ணிடலாம், 2 அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். 2 அந்த சைடு எடுத்துகிட்டு போயினா 1/2 மாறுமா. 1/2 10 9 சாரி 10 3 10 0 9 3 9. அவ்வளோதான் எக்ஸோட வேல்யூ. இதுதான் எக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், ரெண்டு ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. ஓகேங்களா, இப்படிதான் அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பிளஸ் பண்ணோம், அப்படி இல்லைன்னா இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு போய் அந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம். இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி இப்படி எடுத்துட்டு வந்து மைனஸ் பண்றது அதெல்லாம் ரொம்ப நடக்காத காரியம். ஓகேங்களா, கொஞ்சம் ஈஸியான மெத்தட்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்க, கன்ஃபார்ம் ஆன்சர் வந்துடும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் இப்போ மைனஸ் பண்ணணும். ஏன்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதை போட்டுட்டு ஃபுல்லா இதை மைனஸ் போட்டோம்னா மைனஸ், இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் மைனஸ் வந்துடும். ஸோ அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய்னு வந்துடும். அண்ட் தென் 7035 மைனஸ் 3004. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதுதான் நம்மளுக்கான ஈக்குவேஷனாக கிடைச்சிருக்கு. இப்போ வந்து பிளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் பண்ணிட்டா 2yன்னு இருக்குமா, 2y. ஸோ தென் ரெண்டுத்தையும் கேன்சல் மைனஸ் பண்ணுங்க. 7 minus 3 4 0 minus 0 0 3 1. அப்போ y is equal to 1/2 4 0 3 1. ஸோ இதுதான் உங்களுடைய ஆன்சர். எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு, இதுதான் ஆன்சர். புக்கில் கொஷின்ல கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்ன்னு இருக்கு. நான் எழுதும் போது ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்ன்னு எழுதியிருக்கேன். நீங்க எழுதும் போது எப்படி எழுதணும், கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் தான் எழுதணும். ஓகேங்களா, ஸோ அதை மட்டும் நீங்க இதுல மாத்திக்கிங்க, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் எழுதணும். யாரும் அப்படியே நீங்க எழுதுறாதீங்க, கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் எழுதுங்க. அடுத்த மேட்ரிக்ஸ் போலாம் வாங்க, அடுத்த சம் போலாம். இந்த சம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்முன்னு சொல்லலாம். ஓகேங்களா, 12th பொறுத்த வரைக்கும், 12th வந்து இது வந்து ஜுஜுபி மேட்ரு. 10th வந்து இப்பதான் நீங்க பாக்குறீங்க, மேட்ரிக்ஸே இப்பதான் நீங்க பாக்குறீங்க புதுசா. 9th பாத்தீங்களா என்னன்னு தெரியல, 10th இப்ப புதுசா பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மல்டிப்ளிகேஷன் மட்டும் தான் கஷ்டமா இருக்கும். அந்த மல்டிப்ளிகேஷன் மட்டும் இப்படின்ற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், அசால்ட்டா இந்த சம்லாம் எழுதிடலாம். ஓகேங்களா, ஸோ நான் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் லெசன் எல்லாரும் படிச்சிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் லெசன்ல ஏ கிராஸ் பி யூனியன் சி போடுவீங்கல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் ஒரு வாட்டி போடுவீங்க, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு வாட்டி போடுவீங்க, அது ரெண்டுத்தையும் என்ஸ் ப்ரூவ்டுன்னு போடுவீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த சம்மையும் போடணும். வெரிஃபை தட்னு கேட்டிருக்காங்க, அங்கேயும் வெரிஃபை தட் தான் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். சொல்யூஷன் எழுதிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பெரிய சம்னால இது 5 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு பப்ளிக்ல ஏதோ ஒரு பப்ளிக்ல வந்து இதை வந்து கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்பல்சரி கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். வாங்க பார்க்கலாம். அந்த கிவன் டு ஃபைண்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கிவன்ல இதெல்லாம் எழுதிடுங்க, ஏபிசிலாம் எழுதுங்க, அதை அப்படியே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எங்க இருக்கு தமிழ் மீடியம் பசங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 3.72 இந்த கொஸ்டின் இருக்கு, போய் பார்த்துக்குங்க. அதுக்கு தான் நாங்கள் எக்ஸாம்பிள் நம்பரோட சேர்த்து எடுக்கிறோம். புக்கில் இருந்தே நாங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் மேலே வைக்கிறோம். தமிழ் மீடியத்துக்கு வச்சா உங்களுடைய இந்த பேஜ் வந்து ஃபுல்லாக இது வரையும் வந்துடும். ஓகேங்களா, ஸோ இது வரையும் வந்துட்டா நம்ம சம்மு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இடம் பத்தாது. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம். கீழே கமெண்ட்ல எல்லாரும் தமிழ் மீடியம் போடுங்க, தமிழ் மீடியம் போடுங்கன்றீங்க. ஸோ தமிழ் மீடியம் போடாததுக்கு, கொஸ்டின் போடாததுக்கு அதான் ரீசன். ஆனால் நான் எக்ஸ்பிளனேஷன் தமிழில் தான் கொடுக்குறேன். மேட்ரிக்ஸ்னா அணிகள்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மேட்ரிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்க, தமிழ் மீடியம் பசங்களும் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. வருங்காலகட்டத்தில் இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நீங்களும் பழகிக்கங்க. ஓகேங்களா, ஸோ நம்மளுடைய சிலபஸ்லாம் அப்படிதான் மாறுது, இங்கிலீஷ்ல பேசுறதுக்காக தான் மாறுது. ஸோ நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா இருங்க. ஓகேங்களா, அணிகள் தான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லயே யோசிக்காம இங்கிலீஷ்லயும் யோசிங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் தமிழை மறக்காம மேட்ரிக்ஸ்னா அணிகள் சொல்லிட்டு நீங்களும் கத்துக்குங்க. அண்ட் தென் இப்ப சம்முக்குள்ள போலாம். இந்த சம்மு பாருங்க, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு, ஏ இன்டூ பி பிளஸ் சி. ஏ பிராக்கெட் அப்படின்னு படிக்கக்கூடாது, ஏ ஆஃப் அப்படி இல்லைன்னா ஏ இன்டூனா மல்டிப்ளிகேஷன், ஏ ஆஃப் பி பிளஸ் சி அப்படின்னு படிக்கிறது பெஸ்ட். ஓகேங்களா, ஸோ எல்லாத்தையுமே அப்படி படிக்க கற்றுங்க. ஏ ஃபர்ஸ்ட் எப்பயுமே பிராக்கெட்ல ஒரு இருக்கிறத பார்த்து தான் பண்ணணும் ஆப்ரேஷன். ஸோ பி பிளஸ் சி, பியும் சியும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி போன சம்ல பார்த்த மாதிரி ஆடிங் ஒரு வெரி வெரி ஈஸியா. ஸோ ஆட் பண்ணிடலாமா?
1 2 minus 4 2. இது வந்து b இதோ இருக்குது பாருங்க, b இதோ இருக்கு, c இதோ இருக்கு. அது ரெண்டுத்தையும் தான் எழுதியிருக்கேன். பிளஸ் c வந்து -7 6 3 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க பாருங்க. 1 பிளஸ் -7. அதாவது நான் ஒரு ஷார்ட் கட் சொல்றேன், ஓகேங்களா? எப்படி ஷார்ட் கட் சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் வந்து ஞாபகம் வச்சுங்க, ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடிஷன் சப்ராக்ஷன் வரும்போது பிக்கர் நம்பர் தான் நீங்க பார்க்கணும் கம்பல்சரியா. பிக்கர் நம்பரோட சிம்பிள் தான் பார்க்கணும் கம்பல்சரி. இது வந்து அடிஷன் சப்ராக்ஷன்ல மெயின். அண்ட் தென் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல மட்டும் பாருங்க. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல சேம் சிம்பிள்னா பிளஸ், டிஃப்ரெண்ட் சிம்பிள்னா மைனஸ், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷனில் சேம்னா ப்ளஸ், டிஃப்ரெண்ட் சிம்பிள்னா மைனஸ். சேம் சிம்பிள்னா என்னது? ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஓகேங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் சிம்பிள்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் வரும், இது ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் வரும். இதில் வந்து பிக்கர் நம்பர் தான் பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ அடிஷனா, ஸோ 1 - 7, அதாவது பெரிய நம்பர் 7, அதனால மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டேன். 7ல் 1 போச்சுன்னா 6. ஆட் பண்ணுமா இது மைனஸ் பண்ணுமா அப்படிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. பிகர் நம்பர்னா இருக்கு, அதை பாருங்க. அதே மாதிரி இங்கே -1 மைனஸ் இப்படி இருக்கு, -7 -1ன்னு இருக்குதுன்னா என்ன பண்ணும்? அதுதான் உங்களுக்கு குழம்பிடும், ஓகேங்களா? மைனஸ் போட்டுருவீங்க, 7 பிகர் நம்பர்னால மைனஸ் போட்டுருவீங்க, ஓகேங்களா? 7 - 1ன்னு போட்டு 6ன்னு போட்டுருவீங்க, இது தப்பு, ஓகேங்களா? இதுவும் மைனஸாக இருந்தால் இது கூட ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அப்போ -8ன்னு வரும். ஸோ இது வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க இந்த சம்மில், ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் சம்மில், அப்புறம் வேற எங்க நிறைய இடத்துல இதெல்லாம் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துங்க. ஸோ இப்போ ரெண்டாவது நம்பர் ஆட் பண்ணால் 2 + 6 8, -4 + 3, பிகர் நம்பர் -4, அதனால -1. 2 + 2 4, b + c தெரிஞ்சாச்சு, ஓகேங்களா? 2 இதுதான் b + c. அது கூட என்ன பண்ணோம்? ஏவை மல்டிப்ளை பண்ணோம். ஸோ பண்ணிடலாமா? ஏன்ற மேட்ரிக்ஸ் 1 1 -1 3, -6 8 -1 4. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். அதோட கான்செப்டை மட்டும் கற்றுங்க, ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம். இல்லைன்னா நான் எழுதுற மாதிரி நீங்கள் பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று போட்டுருங்க. அந்த மேட்ரிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஏ மேட்ரிக்ஸ் 1 1 1 1 1 1 -1 3 -1 3, இப்படியே ப்ராக்கெட் போட்டுருங்க. ஏ மேட்ரிக்ஸை இப்படி பிரித்து எழுதினீங்க. இப்படி பிரித்து எழுதும் போது என்ன ப்ளஸ்னா, இப்படி எழுதி நீங்கள் எழுதும் போது என்ன ப்ளஸ் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கம்மாலாம் இல்லை, உங்களுக்கு இப்படி பிரித்து எழுதும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இதை எப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுன்னா, ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா, இதை ரோவில் எழுதுங்க. இதை ரோவில் எழுதிட்டீங்க, இதை காலத்தில் எழுதுங்க. -6 -1 -6 -1, ஓகேங்களா? அதேமாரி அங்கன்னா இருக்கு 8 4 8 4. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை பிரித்து எழுதும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இதை பிரித்து எழுதும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளைனா எப்படி பண்ணணும்னா 1 × -6, அப்புறம் இது ரெண்டுத்தையும் பண்ணணும். அண்ட் தென் இதையும் 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 இதுவும் 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 இதுவும், அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இதுதான். இதேமாரி 3 × 3 கிராஸ் மேட்ரிக்ஸுக்கு மல்டிப்ளிகேஷன் வந்து 11th படிப்பீங்க. இங்கே எல்லாமே 2 × 2 தான் வரும்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3 × 3 வரல, ஓகேங்களா? ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 6 6, இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிளாக இருக்கிறதுனால -6, அப்புறம் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சிம்பிள் -1, ஓகேங்களா? இப்போ சொல்லுங்க, இதுக்கோட ஆன்சர் என்னது? -6 -1ஓட ஆன்சர் என்னது? கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சீக்கிரமா. ஒருத்தர் சொல்லிட்டாங்க -7, ஓகேங்களா? அண்ட் தென் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். எது ரெண்டுனா இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க, இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரெண்டுமே சேம் சிம்பிள், அதனால +8 + 4.
இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ எது ரெண்டுனா -1 இன்ட்டு -6 இது ரெண்டுத்தையும் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சேம் சிம்பிள்னால ப்ளஸ் ஆகிடுது. ப்ளஸ் 1 6 6 ப்ளஸ்னா சிம்பிள் போடணும்னு அவசியம் இல்லை. அதுமாதிரி -3 வரும் இங்கே. -8 ப்ளஸ் 12. ஸோ இதை சால்வ் பண்ணி இங்கே ஆட் பண்ணி எழுதுங்க. 12 3 4. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் மல்டிப்ளிகேஷன், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. பார்த்துங்க. வாங்க ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் சைடு இப்போ ப்ரூவ் பண்ணலாமா? ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் நோட் பண்ணீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ பார்த்துங்க, ஏபி பிளஸ் ஏசி, அதாவது ஏவியும் பியும் மல்டிப்ளை பண்ணணுமா, ஏவியும் சியும் மல்டிப்ளை பண்ணணுமா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணுமா? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஏபியை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்ற மேட்ரிக்ஸ் அதுன்னு பார்த்துங்க, 1 1 -1 3 இன்டூ பின்ற மேட்ரிக்ஸ் என்னது, 1 2 -4 2 1 2 -4 2. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்களா? நோட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நோட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் பண்ணும்போதே அப்படியே வீடியோ கூடயே பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நோட் எடுக்கிறதுக்கு டைம் தரேன், கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்க. நோட் எடுத்துட்டு எப்பயுமே நம்மளுடைய லைவ்ல உட்காந்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால லைவ்ல நோட் எடுத்துறீங்களா? ஸோ ஒரு கமெண்ட் வந்துச்சு நோட் எடுத்துடாச்சு சொல்லிட்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 1 1 அண்ட் தென் இங்கேயும் 1 இங்கேயும் 1 -1 3 -1 3. ஸோ இந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கான எரர் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ எரர் வரலனால ஆல்மோஸ்ட் நம்ம ஈஸியாக சம் ஸ்கோர் பண்ணிடலாம். 1 -4 1 -4 2 2 2 2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். 1 1s are 1 1 -4s are -4 1 2s are 2 1 2s are 2 -1 into -1 -1 -4 3s are 12 -2 3 2s are +6. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, எவ்வளோ வருதுன்னு பாருங்க. -8 4 -13 4 வந்துச்சிங்களா? இதுதான் ஏபியோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்னது, ஏசி இதை கண்டுபிடிக்கணும். ஏ வந்து என்னது 1 1 -1 3. சி என்னது, இப்படி தான் போடணுமா அப்படின்லாம் கிடையாது, பிராக்கெட்டே எப்படி வேணாலும் போடலாம். -7 6 3 2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணுறதுக்கு 1 1 -1 3 1 1 -1 3. இந்த மாதிரி பிராக்கெட் போட்டுங்க. பிராக்கெட் போட்டால் உங்களுக்கு குழம்பாது. அண்ட் தென் -7 3 -7 3. இங்கே வந்து 6 2 6 2. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா என்ன வரும்? நான் இப்பயே இடம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டேன், ஏன்னா உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்காக. என்னையும் கூட நான் நவுத்தி வச்சிட்டேன் பாருங்க. நவுத்திட்டேனா? வாங்க பார்க்கலாம். 1 7s are -7 1 3s are +3 1 6s are 6 1 2s are 2. அந்த ப்ளஸ் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ். ஓகேங்களா? மைனஸ் இருந்தால் மைனஸ் கன்ஃபார்மாக போடணும். -1 into 7 மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதான் சேம் சிம்பிள் சொன்னல. 3 3s are +9 1 -6 3 2s are +6. ஓகேங்களா? ஸோ இதோட ஆன்சர் பார்க்கலாம். -4 8 7 + 9 16 வருமா? அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0. அவ்வளோதான் சம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஏவும் பியும் ஆட் பண்ணணும். ஏபி ப்ளஸ் ஏசி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. என்ன வருதுன்னு பாருங்க. ஏபியும் ஏசியும் ஆட் பண்ணா வரும். ஏபி ஃபர்ஸ்ட் என்னதுன்னு எழுதலாமா? ஏபி என்னது -8 4 ஒரு வாட்டி பார்த்துங்க -13 4 ப்ளஸ் ஏசி என்னதுன்னு பார்த்துங்க -4 8 16 0 -4 8 16 0. இதுதானே வந்தது. ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸ் இன் மைனஸ் இது வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ -12 4 + 8 12 12 12
1 செகண்ட். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் தான். இங்கே வந்து இங்கே நம்ம 9 போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து 4. 1 4s are -4 தான் போடணும். நம்ம அதை 9 நினச்சிட்டு எழுதும் போது ஒழுங்காக எழுதலை. ஸோ அதை பார்த்துங்க. இங்கே அப்போ 3 வரும். 1 - 4 வந்து -3. இங்கே எழுதும் போது -3ன்னு எழுதுங்க. இப்போ -3 -4 போட்டுனா ஆட் பண்ணால் -7 ஓகேங்களா. 13 + 16 மைனஸ் இருக்கிறதுனால 3. 4 + 0 4. ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்க, அதே வேல்யூவா -7 12 3 4. செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க -7 12 3 4. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலா. அப்போ a × b + c = ab + ac. hence proved. இல்லை hence verified. provedன்னு போடக்கூடாது, verified. ஸோ இது வரையும் போடணும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த சம். இந்த சம்மோட மெட்டீரியல் உங்களுக்கு இந்த சம் இப்போ எழுதுறது இது வேணும்னா ஓகேங்களா, கமெண்ட்ல பிடிஎஃப்னு சொல்லுங்கள், நான் டைரெக்டாக லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்த சம் போகலாம். வாங்க நம்ம அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பாருங்க, தமிழ் மீடியம் பசங்களா, பயிற்சி எடுத்துக்காட்டு 3.73 இருக்கு. இந்த சம் பார்த்துங்க. இந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. ஸோ மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. மல்டிப்ளைக்கு அந்த ஆர்டர் முக்கியம் இல்லை, ரோ எத்தனை இருக்குது காலம் எத்தனை இருக்குது அது வந்து எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லித்தரேன் ஓகேங்களா. மல்டிப்ளைக்கும் முக்கியம் தான், எப்படி பார்க்கணும்னு நான் சொல்லித்தரேன். அண்ட் தென் கொஷின் வந்து கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். சொல்யூஷன் எழுதிக்கலாம். ஸோ முன்னாடி சம் மாதிரியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்குது, ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ட்னு இருக்குது. அந்த டிரான்ஸ்போர்ட் கதையை நான் அப்புறமேட்டு வரேன். டிரான்ஸ்போர்ட் கிடையாது, டிரான்ஸ்போஸ் அப்படின்னா ரோவை காலமாக மாற்றணும், காலமை ரோவாக மாற்றணும். அண்ட் தென் நிறைய நிரலாக மாற்றணும் ஓகேங்களா. அது நல்லா ஞாபகம் வச்சுங்க தமிழ் மீடியம் பசங்களா. நிரல் நிறையா மாற்றணும் இந்த அணிகள்லாம். ஃபஸ்ட்டு இதோட இது எழுதிடலாம். இதில் எத்தனை ரோ இருக்குது, ஏல எத்தனை ரோ இருக்குது, ஒரு ரோ 2 ரோ, அப்போ 2 × எத்தனை காலம் 1 2 3 3 காலம் ஓகேங்களா. ஸோ இதில் எத்தனை இருக்குன்னு பாருங்க, ரோ 1 2 3 3 ரோ இருக்குது, காலம் 2 இருக்குது. அப்போ உங்களுக்கு கிடைக்க போகிற மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 × 3 மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. உங்களுக்கு இந்த மல்டிப்ளை பண்ணால் அந்த 3 × 3 மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும், அது கம்பல்சரியா ஓகேங்களா. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் போகலாம். ஏபி ஓகேங்களா. ஸோ ஏபி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்றது 1 2 1 2 - 1 1 அண்ட் பின்றது 2 - 1 - 1 4 0 2. ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷனில் எழுதணும்ல, நான் எழுத சொல்லி கொடுத்தேன்ல. 1 2 1 2 - 1 1. எத்தனை வாட்டி எழுதுறது அது ஒன்று இருக்குல்ல. இதில் காலம் எத்தனை இருக்குது, 2 தானே இருக்குது, அப்போ 2 வாட்டி எழுதுங்க. இது வந்து 3 × 3 மேட்ரிக்ஸ் இல்லை, 2 × 2 மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த 3 × 3 கேன்சல் பண்ணுறேங்க. இதில் இருக்கிற ரோவும் அதில் இருக்கிற காலமும் வரும், 2 × 2 தான் வரும். அண்ட் தென் இதில் வந்து 1 2 - 1 1 2 1 2 - 1 1 பாருங்க. நெக்ஸ்ட் 2 - 1 0 2 - 1 0. இது பார்த்தீங்கன்னா -1 4 2 -1 4 2. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். நீங்கள் நோட் எடுத்து என் கூடவே நீங்களும் மல்டிப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்மு ஈஸி ஆகிடும். அண்ட் தென் 1 2s are 2 2 1s are -2 1 0s are 0 ஓகேங்களா. ஸோ நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு 1 1s are -1 2 4s are 8 1 2s are 2. நெக்ஸ்ட் இங்கே பண்ணுங்க, 2 2s are 4 minus into minus plus 1 1s into 0 0 2 1s are -2 -4 plus 2. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 2 - 2 0. இதை பண்ணால் 10 10ல் ஒன்று போச்சுன்னா 9 5 5ல் ஒன்று 0 5 + 0 5 6ல் 2 போச்சுன்னா -4 ஆர்எல்ஸ் இது மைனஸ் பண்ணிட்டு -4 ஓகேங்களா. ஸோ இது வந்து ஏபி. இப்போ ஏபி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இது வந்து ஏபி, அதாவது இப்படி இருக்கத்த ஓகேங்களா. 0 5 இப்படி எழுதணும், அதான் டிரான்ஸ்போஸ் ஓகேங்களா. அப்போ -9 9 - 4 இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ரொம்ப ஈஸி.
மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸி, டிரான்ஸ்போஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ட் தென் ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கலாம். இப்போ ஆர்ஹெச்எஸ்ல ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ்னு இருக்காது. ஓகேங்களா, எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னா சொல்லியிருப்பாங்க. பாருங்களேன், ஏன் ஆகுதுன்னா ஒரு இது வந்து ஒரு கண்டிஷன். ஓகேங்களா, எப்பயுமே பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் தான் வரணும், ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ் வந்தால் வராது. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு கண்டிஷன். அண்ட் தென் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். பி டிரான்ஸ்போஸ், பி என்னது, இதான் பியா. ஸோ பியில் காலமாக இருக்கிறத நம்ம ரோவாக எழுத போகிறோம். அப்போ 2 - 1 2 - 1 0, அதை இங்கே எழுத போகிறோம். 2 - 1 0, அங்கே காலமாக இருந்தது, இங்கே ரோவாக எழுதுகிறோம். அடுத்த காலம் என்னது, -1 4 2 -1 4 2. அண்ட் தென் ஏ டிரான்ஸ்போஸ் என்னது, ஏ டிரான்ஸ்போஸ்ல ரோவா இருக்கிறத காலமா எழுதுங்க. ஓகேங்களா, இல்லைன்னா காலமா இருக்கிறத ரோவா எழுதுங்க. 1 2 1 2. அண்ட் தென் நெக்ஸ்ட் 2 - 1, நெக்ஸ்ட் 1 1. அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணிடலாமா? நான் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே மல்டிப்ளைல எழுதிடுறேன். ஓகேங்களா, நீங்கள் பார்த்துங்க. 2 - 1 0 -1 4 2 1 2 1 1 2 1 2 - 1 0 -1 4 2. அந்த நம்ம போடுவோம் பார்த்தீங்களா மெத்தடு. பப்ளிக்ல டைம் இருக்கும், நீங்கள் எப்போ டைம் இருக்காது, நான் வேடிக்கை பார்த்துக்கினேன் ஆன்சர் கேட்டுன்னு இருந்தால் டைம் இருக்காது. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போயிட்டீங்கன்னா இந்த சம்லாம் கொஞ்சம் முன்னாடியே போட்டுருங்க, ஏன்னா ரொம்ப ஈஸி, டைம் எடுத்து போடுங்க. ஓகேங்களா, இதுக்கு ஒரு 5 மார்க், அதான் பப்ளிக்கோட ஒரு 5 மார்க்கு எத்தனை நிமிஷம் எழுதுனா மேக்ஸிமம் நீங்கள் 12 மினிட்ஸ் வரையும் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, அப்படி எழுதினாலே உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ண முடியும். அதனால தயவு செஞ்சு நீங்கள் பண்ணுங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் பற்றிலாம் அடுத்த வீடியோவில் வரும், நாங்கள் போடுவோம். 2 - 1 1 2 - 1 1. மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 1s are 2 2 2s are -2 0 2 2s are 4 -1 minus into minus plus 1 plus 1 -1 4 2s are 8 plus 2, and then 2 1s are -2 4 minus are -4 2 1s are +2. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும், வேறு வழி தெரில. ஏன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் ஒரு 4 வாட்டி 5 வாட்டியாவது இந்த சம்மை போட்டு பார்க்கணும். ஏன்னா நான் வந்து இதை வந்து இந்த ஃபீல்டில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 4 வருஷமாக இருக்கேன். ஓகேங்களா, குறைஞ்சபட்சம். அதனால் எனக்கு வந்து இந்த சம் எடுத்து 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 பழகிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் போட்டு பாருங்கள். ஏன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்காது, அது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு 4 வாட்டி போட்டு பாருங்கள், 5வது வாட்டி கன்ஃபார்மாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸோ 2 - 2 0, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 6 10 10 - 1 9, அண்ட் தென் -2 4. இது ஈக்குவேஷன் 2. இப்போ பாருங்கள், ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 4 + 1 5. ஒரே நிமிஷம். ஓகே, பாருங்க, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கேன், வரல, இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஆனால் இங்கே 5 வருது, இங்கே 6 வருது. என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு நான் ஒரு யோசித்தேன். ஓகேங்களா, அப்போ இது 5 தான் வரணும், இங்கே 5 தான் வரணும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 6க்கு வர மாதிரி போட்டிருக்கேன். அப்போ மேலே போகிறேன் அதே இடத்துல. இப்போ 0 × 1 என்னது, 0 தானே வரணும், நான் 1 போட்டிருக்கேன். அதனால் எனக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சு, மறந்து 1 போட்டதுனால 0, இங்கே அப்போ 5ஆக மாறிடும். அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இந்த மாதிரி இந்த வேல்யூ எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்கே போய் பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மொத்தமாக அடிக்கிறதோட இந்த இடத்த மட்டும் அடிக்கலாம், அடித்து எழுதாதீங்க அதிகமாக. ஓகேங்களா, ஸ்ட்ரைக் அவுட், லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பென்சிலில் எழுதுங்க. அண்ட் தென் ஈக்குவேஷன் 1 2 ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ஸ் வெரிஃபைட், கொஸ்டின் எழுதிட்டு என்ஸ் வெரிஃபைட் ஆர் என்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா, ஸோ அதை எழுதிடுங்க. அவ்வளோதான் இந்த சம். அடுத்த சம் போகலாம். அடுத்த சம்பிளா பாருங்க, இது வந்து எக்ஸசைஸ் 3.18ல ஓகேங்களா, 11வது சம். ஸோ இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும்,
ஓகேங்களா. இதை வந்து ஒரு 5 வாட்டி போட்டு பாருங்க. கன்ஃபார்ம் 5 வாட்டி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேங்களா. ஸோ போட்டு பார்க்கறது தான் மெயின் மேட்ரே இருக்குது. தமிழ் மீடியம் பயிற்சி ஓகேங்களா. 3/18ல் 11 சம் நோட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருங்க. வாங்க இந்த சம்முக்குள்ளே போகலாம். இந்த சம் பாருங்க. ஏபி கொடுத்துருக்காங்க. ஏன்றது ஏபிசிடியான்னு கொடுத்துருக்காங்களா, ஐன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐனா ஒன்றும் இல்லை, ஐடென்டி. ஓகேங்களா. ஐடென்டி மேட்ரிக்ஸ் அது என்னன்னா அதோட டயகனல் ஃபுல்லாகவே ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா. டயகனல்னா என்னன்னா இந்த கிராஸ் தான் டயகனல். ஓகேங்களா. ஸோ அது